மேக்கிங் 2 lakhs in 75 daysல நேற்று டே 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓலா ரேபிடோ மட்டும் தான் ஓட்டியிருந்தேன். கரெக்டாக 5:20 ஒரு புக்கிங் இங்கேருந்து ஏர்போர்ட்டு அளவுக்கு 400 ரூபாய். அப்செட் பண்ணுறது ஃபுல்லாக அந்த மில்லி செகண்ட் கேப்பில் வேற ஆரம்பிக்கிறாங்க. 5 to 6 பட் 6 to 8 ஐ காட் 550. 8 to 10 420 ரூபா ஓட்டிட்டேன். ஆனால் இருந்து என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 9 மணிக்கு ஒரு புக்கிங் 3 கிலோமீட்டருக்கு 96 ரூபான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். கஸ்டமரும் ஏற்று ஓடிபிலாம் போட்டதுக்கப்புறம் ஐயோ தம்பி நான் லொக்கேஷன் தப்பா போட்டேன், இங்கே இல்லை அங்கே போகணும்னு சொல்லிட்டு 3 கிலோமீட்டர் இருந்ததை 17 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டாங்க. அந்த 17 கிலோமீட்டருக்கு 228 ரூபாய். நியாயமா இது? ரொம்ப பீக் டைம்ல அந்த புக்கிங் எடுத்து ஓட்டி அந்த 17 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 55 நிமிஷம் ஆயிடுச்சு. பயங்கர டைம் வேஸ்ட் இதுலயே. நேற்று 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். இப்போ 11 மணி தான் வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று 1200 ஓட்டினேன். காலையில் 5 மணிலேருந்து இப்போ வரைக்கும் ஓட்டி 11 மணி வரைக்கும் ஓட்டி 1100 ரூபாய் அது ஓட்டியிருக்கேன். 3 to 5 420 ரூபாய். ஈவினிங் 5 to 8 635 ரூபாய். 8 to 9 260. அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தான் நல்ல மெச்சூரிட்டியை உருவாக்கி புத்தி கொடுக்கும். அதனால் அன்கம்ஃபர்டபுளான டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு நேற்று. எவ்வளோ நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆட்டோ ஓட்டி 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நேற்று மொத்தமாக ரேபிடோவில் 15 புக்கிங் ஓட்டியிருந்தேன். ஓலாவில் 3 புக்கிங் ஓட்டியிருந்தேன். ரேபிடோவில் வந்து 2062 ரூபா ஓட்டியிருந்தேன். ஓலாவில் வந்து 320 ரூபா சம்திங் என்னமோ ஓட்டியிருந்தேன். ரெண்டுத்தையும் கேட்டால் கிட்டத்தட்ட 2380 ரூபா. அதில் 280 ரூபாய் கேஸ் பிடிச்சிட்டேன். அப்போ நேற்றுக்கான ப்ராஃபிட் வந்து 2100 ரூபா. இது அந்த மாரி ஃபீல் நான் பண்றதெல்லாம் ஒர்க் ஈட் ஸ்லீப்